எப்போ சொல்கிறாரு? 910 நாட்கள் மக்கள் போராடுறாங்களாம். 910வது நாள் இவர் போறாராம். பரந்தூருக்கு பறந்து போனாரா? நான் கேட்குறேன், மறந்து போனாரா? இதுவரைக்கும் மறந்து போன பரந்தூருக்கு திடீரென்று பறந்து போனார்னா என்ன அர்த்தம்? சினிமாவில் நடிக்கும் போது பரந்தூர்லாம் நம்ம காதிலே விழாதுப்பா, டேக் மட்டும்தான் போகும். இப்போ டேக் ஆஃப் ஆகணும். சினிமாவில் நடிக்கும்போது டேக் மட்டும்தான் கேட்கும். பரந்தூரில் மக்கள் ஓலம் போட்டுட்டு இருப்பாங்க, அப்போல்லாம் கேட்கவே கேட்காது. அங்கே முடிச்சுட்டு இங்கே டேக் ஆஃப் ஆகணுன்னோட நான் இங்கே ஒரு டேக் ஆஃபுக்காக அங்கே போயிட வேண்டியது. என்னப்பா இது? இது மாநில அரசு தேர்வு செய்து கொடுத்த இடம். மாநில அரசு தேர்வு செய்த இடத்தை மத்திய அரசு ஏன் ஏற்றுக்கொண்டது என்றால், மீனம்பாக்கத்திலிருந்து கனெக்டிவிட்டி இருக்கணும், பெங்களூர் ஹைவேலேருந்து கனெக்டிவிட்டி இருக்கணும், டிஜிட்டல் கனெக்டிவிட்டி இருக்கணும். என்னோட 5500 ஏக்கரில் 1000க்கும் குறைவான ஏக்கர் புஞ்சை நிலங்கள் இருக்கிறது. நான் விவசாயிகளுக்காக உண்மையிலேயே நான் அவர்களை எதிர்த்தோ இல்லைனா நாங்கள் வளர்ச்சிக்கு ஆதரவானவன் அப்படின்னு சொல்கிற மாதிரியே நாங்களும் விவசாயிகளுக்கு ஆதரவானவர்கள் தான். இதே விஜய் விவசாயிகளுக்கு கொடுக்கின்ற காம்பன்சேஷனை கொஞ்சம் கூட்டி கொடுங்க, இல்லைனா அவங்க மேலே வழக்குகளை ரத்து செய்யுங்க, அவங்க நியாயத்திற்கு போராடுகிறார்கள் என்று சொன்னால் நான் கேட்டிருப்பேன். நீங்கள் இவ்வளவு வருஷம் கழித்து இடத்த மாற்றுங்கன்னா ஏன் முத நாளே சொல்லலை? இன்னொரு இடம் இருந்தால் சொல்லுங்க. இப்போ இவ்வளவு பண்ணி நிலம் கையகப்படுத்த ஆரம்பித்த பின்பு நான் பரந்தூருக்கு வருவேன் என்றால் அது பொதுநலமா சுயநலமா என்று நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் என்பது எனது கருத்து. கோமியம் விற்பனை அதிகமாச்சுன்னா மதுபான விற்பனை குறையும்னு நினைக்கிறேன். ஒருவேளை அப்படி நினைக்கிறாங்களோ என்னமோ. கோமியம் ஒன்றும் டாஸ்மாக் கூட கெட்டது இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அவங்க கோமியத்தை எல்லாம் குடிக்க ஆரம்பிச்சான். அதனால் டாஸ்மாகை பற்றி கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள் என்று நினைக்கிறேன். தமிழகத்தில் இன்னும் திட்டங்கள், இங்கே என்ன ஒரு பொங்கல் பரிசு கொடுத்தா பல லட்சம் பேர் எங்களுக்கு அந்த பரிசு வேண்டாம் என்று சொல்லுகின்ற நிலை தமிழகத்தில் இருக்கிறது. இது மிகவும் கவலை அளிக்கக்கூடியது. ஏனென்றால் பொங்கல் பரிசாக 1000 ரூபாய் கொடுக்கும்போது, எதிர்கட்சியாக இருக்கும்போது முதலமைச்சர் நான் 5000 கொடுப்பேன் 6000 கொடுப்பேன்லாம் சொல்லிட்டு இருந்தார். ஆனால் தாங்கள் ஆட்சிக்கு வந்த பின்பு மக்களின் நலன் உதாசீனப்படுத்தப்படுகிறது என்பதை நான் வலிமையாக கண்டனத்தை இங்கே பதிவு செய்கிறேன். விளம்பர அரசு மட்டுமே நடந்து கொண்டிருக்கிறது என்பதையும் நான் பதிவு செய்கிறேன். நிதி அமைச்சர் குற்றம் சாட்டுகிறார். 7500 கோடி என்று எல்லா மாநிலங்களுக்கும் ஒதுக்கப்படும், தமிழகத்திற்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்தில் இது தொடர்ந்து இந்த குற்றச்சாட்டை வைத்துக்கொண்டே இருப்பார்கள். 1000 ரூபா கொடுக்கல, அதனால நாங்கள் மத்திய எங்களுக்கு கொடுக்கல அப்படின்னு சொல்லி கொண்டிருக்கிறார்கள். இது விவாதத்திற்குட்பட வேண்டியது. சும்மா எப்போ பார்த்தாலும் இந்த குற்றச்சாட்டை விடுத்துவிட்டு உண்மையிலேயே கொடுக்கப்படுவதை தமிழக அரசு மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்பதுதான். எந்த பாராபட்சம் செய்வதற்கு என்ன காரணம் இருக்கிறது? அப்படிலாம் இல்லை. எல்லா மாநிலத்திற்கும் என்ன அளவீடு, அதாவது விஞ்ஞானபூர்வமாக, அறிவுபூர்வமாக, கணக்கு பூர்வமாக எப்படி சயின்டிஃபிக்காக எப்படி நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறதோ அப்படிதான் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. எங்கேயுமே தமிழ்நாட்டுக்கு நம்ம கொடுக்கக்கூடாது, அதனால் அது கட் செய்ய சொல்கிற நிலைமை மத்திய அரசிடம் இல்லவே இல்லை. இது இவர்கள் கொடுக்கின்ற ஒரு பொய் குற்றச்சாட்டு என்பதை நான் பதிவு செய்கிறேன். கர்நாடகா, தமிழ்நாடு, ஆந்திரா, தென் மாநிலங்கள் 4 மாநிலத்துக்கு சேர்த்து 27000 கோடி ரிலீஸ் பண்றாங்க. ஹிந்தி பேசுற மாநிலங்கள் இது நான் ரொம்ப தவறு நான் சொல்றேன். ஹிந்தி பேசுற மாநிலம், கோமியத்துக்கு இந்த பக்கம் உள்ள மாநிலம், அந்த தயவு செய்து அப்படிலாம் பேசாதுங்க. இந்தியாவின் ஒருமைப்பாட்டை மரியாதைக்குரிய பாரத பிரதமர் நிலைநாட்டி கொண்டிருக்கிறார். மத்திய அரசு எந்த பாராபட்சம் இல்லாமல் தான் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் பாராபட்சமாக நடந்து கொண்டிருப்பதை போல ஒரு மாய தோற்றத்தை தமிழக அரசு ஏற்படுத்துகிறது என்ற குற்றச்சாட்டை நான் இங்கே வைக்கிறேன். அவ்வளவுதான் தம்பி. நான் சொல்லிட்டேன்ப்பா, நான் சொல்லிட்டேன். இதுக்கான பதில் சொல்லிட்டேன். நீங்கள் அப்புறம் வேணால் வெரிஃபை பண்ணிக்கிட்டேன். சரி. அதாவதுப்பா, இது ஆயுர்வேதம், இது ஆயுஷ் இன்டகிரேட்டட் மெடிசன் இல்லை. ஒரு நிமிஷம். இன்டகிரேட்டட் மெடிசன், அது ஆராய்ச்சி பூர்வமாக கோமியத்திட்ட மைக்ரோ ஆர்கானிசத்தை ப்ரிவெண்ட் பண்ணுற கேரக்டர் இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால தான் வீட்டுக்கு முன்னால் தெளிப்பாங்க. அது வீட்டுக்கு முன்னால் தெளிப்பாங்க. அதனால் அது ஆராய்ச்சி பூர்வமாக ஆயுர்வேதத்தில் மாட்டின் சிறுநீர் என்கின்ற கோமியம் மருந்து என்று எழுதப்பட்டிருக்கிறது. அமிர்த நீர் என்று குறிப்பிடுகிறார்கள் அதை. ஆக
அந்த மருத்துவத்தில் ஆயுர்வேதத்தில் அது மருந்துன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து நம்ம தமிழ்நாட்டில் நம்ம சங்க இலக்கியத்தில் மாட்டு சாணம் பூசிய முற்றங்கள் சொல்லப்பட்டு இருக்கிறதா இல்லையா? அப்போ மாட்டு சாணத்தில் உங்களுக்கு கிருமி நாசினி இருக்குன்னா மாட்டு சிறுநீர்லையும் கிருமி நாசினி இருக்கு. அதைத்தானே நம்ம சொல்கிறோம். எல்லா மிருகங்களில் உள்ள நம்ம சொல்லலை. இந்த சிறுநீருக்கு இந்த குணம் இருக்கிறது என்பது ஆராய்ச்சி பூர்வம். இன்னும் சொல்லப்போனால் மியான்மர், ஆப்பிரிக்கா போன்ற நாடுகளில் இதை எடுத்துக்கொள்கிறார்கள். அதனால இது ஒட்டுமொத்தமாக புறந்தள்ள முடியாது. இது ஆயுர்வேதத்தில் மருந்தாக சொல்லப்பட்டிருக்கிறது, ஆராய்ச்சி பூர்வமாக நிரூபிக்கப்பட்டிருக்கிறது என்று நான் சொல்றேன். அதுக்கு வந்து 80 வகையான நோய்களுக்கு அது பயன்படுத்தலாம்னு ஆயுர்வேதம் சொல்றது. அதில் அவர் சொன்ன காய்ச்சல் அந்த 80 வகையான நோயில ஒன்றா இருந்திருக்கலாம்ல. ஒரு அறிவுபூர்வமாக, ஒரு விஞ்ஞானபூர்வமாக ஒரு தொழில்நுட்ப கல்லூரியை தலைமை தாங்கி கொண்டிருப்பார் சும்மா சொல்வாரா நான் கேட்குறேன். ஆக நீங்கள் வந்து என் உணவு என் உரிமைன்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஒரு இடத்துல போய் மாட்டு இறைச்சியை கொண்டு அலுவலகத்தில் தூக்கி வீசுறீங்க, இதை மாதிரிலாம் செய்கிறீங்க. ஆனால் விஞ்ஞானபூர்வமாக அது மருந்து என்று சொல்லும்போது ஏன் அதை ஒத்துக்கொள்ள மறுக்கிறீர்கள்? பாஜகவோ இல்லை என்றால் இந்திய பண்பாட்டு முறையில் எது சொன்னாலும் அதை ஒத்துக்கொள்ள மாட்டோம். அது படித்தறிந்தவர்கள், அது உண்மை. அவருக்கு என்ன உள்நோக்கம் இருக்க முடியும்? கோமியம் என்பது அது பதப்படுத்துவது, பஞ்சகவியம் என்பது இன்னைக்கு அமேசான்லேயே கிடைக்குது. அதனால இது சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணது என்பது ஏன்னா இன்டகிரேட்டட் மெடிசனில் எனக்கு நம்பிக்கை உண்டு. நான் வந்து மருத்துவம் படித்த, அலோபதி படித்த டாக்டர். ஆனால் ஆயுஷ் என்ற இன்டகிரேட்டட் மெடிசனில் எனக்கு நம்பிக்கை உண்டு. அதில் இதுக்கு என் நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அதை நான் சொல்கிறேன். மற்ற நாடுகளை விட ரயில்வே, மற்ற ஆண்டுகளை விட ரயில்வே மிக அபரிதமான லாபத்தை ஈட்டி இருக்கிறது. சரக்கு மற்றும் பயணிகள் மூலமாக மட்டும் 2.5 லட்சம் கோடி ரூபாய் வருமானம் வந்திருக்கிறது. ஆக எல்லா துறையும் லாபகரமாக செயலாற்றி வருகிறது. வருகின்ற பட்ஜெட்டிலும் கூட ரயில்வே துறைக்கு இன்னும் அதிகமாக முதலீடுகளை நாம் எதிர்பார்க்கலாம். தமிழகத்தில் ரயில்வே துறை இன்னும் வேகமாக வளராததற்கு காரணம், தமிழகத்தில் அவர்கள் சொன்னார்கள் சில திட்டங்கள் ஏற்கனவே அறிமுகப்படுத்திய திட்டங்களை கூட நிறைவு செய்ய முடியாததற்கு காரணம், தமிழகத்தில் இருந்து மத்திய ரயில்வே அமைச்சரை வேகப்படுத்துவதற்கும் அதனால் தகவல்களை சொல்வதற்கும் இங்கே உள்ளவர்கள் தவறிவிடுகிறார்கள் என்பதும், நிலம் கையகப்படுத்துவதில் கூட பிரச்சனைகள் இருக்கும் என்பதனால் ரயில்வே திட்டங்கள் தாமதப்படுத்தப்படுகிறது என்று இங்கே ரயில்வே பயணியர் சங்கத்தை சார்ந்தவர்கள் மற்றும் பொதுநலவாதிகள் ஒரு கோரிக்கை வைக்கிறார்கள். தமிழகத்திற்கு என்று கேரளாவில் ரயில்வே அமைச்சர் இருக்கிறார்கள், தமிழகத்தில் இன்று ரயில்வே அமைச்சர் வேண்டும்னு நான் விளையாட்டா சொன்னேன். தமிழகத்தில் ஜெயிலில் அமைச்சர் இருந்தார், வெயிலில் வந்தவொன்னே அமைச்சர் ஆனார். ஆனால் ரயிலுக்கு அமைச்சர் கிடையாது. அதனால் உபயோகமாக எந்த திட்டத்தையும் தமிழக அரசு கொண்டு வராது. அதனால் அவர்கள் அந்த சங்கத்தை சார்ந்தவர்கள் கோரிக்கை வைப்பதைப் போல, மக்கள் கோரிக்கை வைப்பதைப் போல தமிழகத்தில் ஒரு ரயில் அமைச்சர் இருந்தால் இந்த திட்டங்களை வேகப்படுத்துவதற்கு உதவிகரமாக இருக்கும் என்பதும் எனது கருத்து.